வணக்கம். 2017 ஏப்ரல் மாதம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியிலே சனி பகவான், 3ஆம் இடத்திலே கேது, 4ஆம் இடத்திலே சுக்கிரன், 5ஆம் இடத்திலே சூரியன் புதன், 6ஆம் இடத்திலே செவ்வாய், 9ஆம் இடத்திலே ராகு, 10ஆம் இடத்திலே குரு இம்மாதம் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியிலே ஜென்மத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வது எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றி கிட்டும். அந்த முயற்சிகளில் ஆரம்பத்தில் சற்று தடை ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் அதிபதியாக சனி அவரே லக்னத்தில் இருப்பதால் பொருளாதாரம் சற்று சுமாராகவே இருந்து வரும் இக்காலங்களிலே பண புழக்கங்களும் சற்று சுமாராகவே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத தனவரவு, பணவரவு, அந்நிய மொழி பேசுவர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயங்கள் ஏற்படும். ஏனென்றால் 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம். உங்களுடைய 3ஆம் இடத்திலே கேது சஞ்சாரக்கூடிய காலங்களிலே உங்களை பற்றிய தேவையில்லாத வீண் வதந்தி, உங்களை பற்றிய கெட்ட அபிப்பிராயங்கள் வெளி உலகத்திலே பரவ ஆரம்பிக்கும். எனவே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதோ, தேவையற்ற முயற்சிகளில் ஈடுபடுவதோ இக்காலங்களிலே சற்று குறைத்து கொள்வதன் நலமாகும். இந்த மாதத்தில் 4ஆம் இடத்திலே சுக்கிரன், அவர் 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வருவதால் வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு சிலருக்கு இக்காலங்களிலே யோகமான காலங்கள் உண்டு. வேலையின் நிமித்தமாக இடமாற்றம், மனைமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு. அதே சமயத்தில் வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன்ஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. வேலையின் நிமித்தமாக ஒரு சிலருக்கு ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மிகவும் நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். காம்படிஷனில், எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எக்ஸாம் எழுதுகிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்களிலே ஜாதகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன், இதன் காரணமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்திலே ராகு சஞ்சாரம் தந்தையாருடைய உடல் நலத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. 10ஆம் இடத்துல குரு, உங்களுக்கு முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அதனால் 10ல் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு சனி லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறனால லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதி செவ்வாயே 12ஆம் அதிபதியாக வந்து 6ல் வர்றதுனால ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் ஷேரில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம் கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு, அந்த கலைத்துறையால் வருமானம், சம்பாத்தியங்கள், பெயர்புகள், அந்தஸ்து, அவார்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம் என்பது பாலிட்டிஷியன் சொல்வது அரசியல் வாழ்க்கை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலங்களில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அரசியலால் வருமானங்கள், அதனால் பெயர்புகள், அந்தஸ்து, அவார்டு அண்டு ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அரசியலில் உண்டு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் யோகமான காலம் தான் சொல்லணும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால் அல்லது கொலீக்ஸால், உங்களுடைய சுப்பீரியரால் தேவையற்ற மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலங்களில் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கெல்லாம் ரொம்ப குறைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதங்களில் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஏப்ரலில் எக்ஸாம் முடிஞ்சு லீவாக இருக்கக்கூடிய காலங்களில் ஃபர்தராக மேலே எதுவும் படிக்கிறதாக இருந்தால் படிக்கலாம். ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்லணும். 9ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் துர்க்கையை கும்பிட்டு வாங்க. முடிஞ்சால் பள்ளிவாசல் ரெகுலராக போயிட்டு வாங்க, அது இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன் உண்டு. 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் பிரம்மதேவனை வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கு, வருமானம் வருவதற்கு, சம்பாத்தியத்துக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே உண்டு. 5ல் சூரியன் புதன், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டிய காலங்கள். என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருக்கும். லாங்காக லீவ் போட்டு வெளியூருக்கு போயிட்டு வர வேண்டிய காலம், ஒரு பெரிய லெவலில் டூர் பேக்கேஜ் போக வேண்டிய காலகட்டங்கள்லாம் இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. தெய்வ அனுகிரகத்தை கூட்டும் பொழுது இன்னும் நற்பலங்கள் நடைபெறும். நன்றி, வணக்கம்.